Dear students, stress strain diagram and tensile test. இந்த டாபிக் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதும் இந்த ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. இட்ஸ் நாட் லைக் கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக ப்ராப்ளமேட்டிக்காக கேட்காம நிறைய கான்செப்சுவல் கொஷின்ஸ் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ without any ado, we will start the topic, that is tensile test, stress strain diagram. This is Vinod from Endurance Engineering Academy. ஸோ டென்சைல் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம்? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒரு மெம்பர் எடுத்துப்பேன். ஓகே, அந்த மெம்பர் எடுத்துக்கிட்டு அந்த மெம்பரில் வந்து டென்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்டான டிஸ்கஷன் நான் பண்ணுறேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ, எதுக்காக நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெம்பர் எடுத்துருக்கேன். இந்த மெம்பர் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் மெட்டீரியல். ஓகே, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள், இதுதான் என்னோட what is that, அந்த மார்க்கர் தான் அந்த மெம்பர். இட்ஸ் மேட் அப் ஆஃப் சம் மெட்டீரியல். ஓகே, காஸ்டியம், அலுமினியம், ஸ்டீல், வாட் எவர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் மெட்டீரியல். ஸோ இந்த மெம்பரில் நான் டென்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டென்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெம்பர் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஓகே, ஹவு இட் இஸ் ரியாக்டிங் பேஸ்ட் ஆன் த டென்ஷன் விச் ஐம் அப்ளைங். அந்த எப்படி அது ரியாக்ட் பண்ணுதோ அதை அனலைஸ் பண்ணி we are going to find out the different properties related to the material. See, ஒரு மெட்டீரியல் எடுத்தேன் அப்படின்னா, ஸ்டீல் எடுத்தேன் அப்படின்னா ஸ்டீலுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கேஸ்டியன் எடுத்தோன்னா கேஸ்டியனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அலுமினியம்க்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் கையில் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுங்க அப்படின்னா, how you will measure it or else how you will identify it, அதெல்லாமே ப்ராப்பர்ட்டி இந்த மெட்டீரியலை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, or else I can say in another way, இந்த ஒரு வே மூலமாக, அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைகிறது மூலமாகவும் டென்சைல் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும், யூசிங் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின், we already know that, ஸோ UTM. ஸோ UTM யூஸ் பண்ணி டென்சைல் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் we will able to identify different material properties. ஸோ நம்மளோட aim of doing a tensile test என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஒரு மெம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த மெட்டீரியலோட கரஸ்பாண்டிங் ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் by using stress strain diagram or by using tensile test. Okay, so first நான் வந்து என்ன இந்த கம்ப்ளீட் லெக்சர், இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் லென்த்தி. அதாவது ஓவராலாக, ஓகே, ஒரே வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியலனாலும் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம், அதாவது இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ், ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்க போகுது. ஸோ இனிஷியலாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் பற்றி நான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவேன். அதாவது ஹவு வி ஸ்டார்ட், ஓகே, அதாவது நம்ம டென்சைல் டெஸ்ட் எப்படி பண்ண போகிறோம், UTM மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கிற விஷயத்தை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். we will change it a little bit. நான் இதெல்லாமே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன், நான் அப்புறமா வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிடைக்கிற விஷயத்தை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் நான் சில சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் வந்து I will draw the diagram. அண்ட் அந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறமா என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நான் வரைவேன். பட் ஏன் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையல, அதாவது ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஏன் வரையலை அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அண்ட் ஒன்ஸ் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா பேசிக் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், அதாவது டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஒரு ரீஜன்ஸோட சிக்னிஃபிகன்ஸை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஹூக்ஸ் லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு தென் ஐ வில் ப்ரொசீட் டு வேரியஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ஸ். ஓகே, and then I will proceed to I will proceed for different, that is standard stress strain diagrams இருக்கும், அதுக்கு நான் ப்ரொசீட் பண்ணுவேன். And also I will be discussing about material properties. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட எய்ம் என்னது, நம்மளோட எய்ம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் டென்சைல் டெஸ்ட் பண்ணி அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சைல் ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து, டக்டைலிட்டி, பிரிட்டில்னஸ், அதெல்லாம் தான் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒரு மெட்டீரியலோட. ஸோ அந்த மெட்டீரியலை அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வச்சு இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். தென் ஃபைனலாக வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின், எலாஸ்டிக் ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதுவும் நான் ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் series of lectures. நான் சொன்ன மாதிரி I will try to split this lectures into some 25 minutes, 30 minutes, 25 minutes, 30 minutes. அந்த மாதிரி series of lectures, it might cost you around 2 to 2.5 hours. Okay,
So let us first start with the basic introductions of stress strain diagram. So let us start this stress strain diagram or tensile test. Okay, so what we are going to do, see, first I'm going to take a test specimen. Generally வந்து இந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைல்டு ஸ்டீல் தான் எடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மைல்டு ஸ்டீல். நம்ம இந்த இனிஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போது மைல்டு ஸ்டீல் தான். அண்ட் இஃப் ஐ சேஞ்ச் த டெஸ்ட் ஸ்பெசிமென், அதாவது இப்போ நான் வேறு ஒரு அலுமினியம் எடுக்கிறேன், ஓகே, ஆர் எல்ஸ் இஃப் ஐ டேக் வாட் இஸ் தட் சம் brittle மெட்டீரியல். ஸோ எப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா ஐ வில் பி கிவிங் இட் டு யூ அட் த எண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டீல் ஸ்பெசிமென் எடுத்திருக்கேன், மைல்டு ஸ்டீல். ஸோ பேசிக்கலி இதான் என்னோட ஸ்பெசிமென், ஹவு இட் வில் லுக். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் இட் வில் பி ஆஃப் அ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ டயமீட்டர் வந்து D0, ஏரியா A0. ஓகே, அண்ட் இந்த ரெண்டு எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு எண்டில் தேர் வில் பி கிரிப்ஸ். ஓகே, இங்கே கிரிப் இருக்கும். ஓகே, ஒரு கிரிப் இருக்கும். இந்த கிரிப்பை நான் ஏன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெண்டு இடமும் நான் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் ஆஸ் ஐ ஷோன் யூ தேர், திஸ் இஸ் மை UTM. ஸோ இந்த UTMல ஒரு கிரிப் இந்த எண்டை ஒரு இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவேன், இன்னொரு கிரிப்பை இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த UTM மிஷினில் பாட்டம் சைடு வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, நான் ஆல்ரெடி ஐ ஹவ் ஷோட் யூ, பாட்டம் வந்து ஃபிக்ஸ்டு அண்ட் டாப் இஸ் மூவபிள். இட் கேன் மூவ் அப் அண்ட் டவுன். ஓகே, அந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் லோட் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஐ வில் கம் ஃபார் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், ஏன் சென்டரில் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குது, ஏன் அந்த கிரிப்பு பொசிஷனில், அதாவது நம்ம அந்த இடத்துல அட்டாச் பண்ணுறோம்ல அந்த இடத்துல ஏன் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமாக இருக்குது? சிம்பிள் ரீசன், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எங்கேயாவது ஃபெயில் ஆகக்கூடாதுல்ல, வேர் ஐ எம் அட்டாச்சிங் இட். நான் எங்கே டாப் அண்ட் பாட்டமில் எங்கே நான் அட்டாச் பண்ணுறேனோ அந்த இடத்துல ஃபெயில் ஆகக்கூடாது. சென்டராக ஃபெயில் ஆகிறது தான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ இங்கே நான் ஏரியா அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுனால ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி இன் திஸ் ரீஜன் அண்ட் திஸ் ரீஜன் வில் கெட் ரெடியூஸ்ட். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ரீஜன்லையும் என்னோட கேஜ் லென்த்தை வந்து கொஞ்சம் இந்த கிரிப்புக்கு தள்ளி தான் வச்சிருப்பேன். அதாவது இந்த A பாயிண்ட் B பாயிண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னோட கேஜ் லென்த். அண்ட் அந்த டிஸ்டன்ஸை தான் நான் அனலைஸ் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கேஜ் லென்த் தான் என்னோட ஒரிஜினல் லென்த். ஸோ ஈவன் தோ என்னோட ஸ்பெசிமென் ரொம்ப பெருசாக இருந்தாலும் இந்த லென்த்தை தான் நான் ஒரிஜினல் லென்த்தாக எடுத்துப்பேன். அண்ட் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆப்வியஸ்லி diameter D0 அப்படின்றனால கிராஸ் செக்ஷன் ஏரியா π/4 D0², தட் இஸ் மை ஒரிஜினல் ஏரியா ஆர் கேஜ் ஏரியா. இந்த லென்த் மட்டும் ஏன் நான் கேஜ் லென்த்தாக எடுக்கிறேன்? why can't I take from here to here? பிகாஸ் இங்கிருந்தே யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் எண்ட் ஆகுது. ஸோ ஏன் நான் டோட்டலும் கேஜ் லென்த்தாக எடுக்கக்கூடாது? ரீசன், இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஐ எம் கிரிப்பிங் இட், இங்கேயும் வந்து நான் அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இந்த ரீஜனில், ஓகே, இந்த ரீஜனில் நான் ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரலில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இட்ஸ் நாட் நெசசரிலி பேரபோலிக். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேரபோலிக்காக வரைகிறேன், நாட் நெசசரிலி பேரபோலிக். பட் சென்ட்ரலில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஐம் அட்டாச்சிங் இட். ஸோ சென்டரில் வந்து லோட் இஸ் ஆக்டிங் அட் த சென்டர். ஸோ சென்டரில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு, ஆர்எல்ஸ் நான் ரொம்ப ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் இன் ஜென்ரல். அதாவது ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் கம்மியாகவும் ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் இருக்கும். The region which is close to the grip, and similarly here also region which is close to the grip. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்னோட கேஜ் லென்த் எடுத்துப்பேன். ஸோ தட் என்ன ஆகும்னா, இந்த கேஜ் லென்த் ரீஜனில் இன் ரியாலிட்டி ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது, கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். நான் அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸஸில் வந்து ஆல்ரெடி வேறு வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி நம்ம கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதை நான் திரும்ப இதில் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, நாட் நெசசரிலி கம்ப்ளீட்லி யூனிஃபார்ம், ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்கும். அப்படின்றது தான் வந்து இந்த கேஜ் லென்த்தில் நம்ம அந்த கேஜ் லென்த்தில் ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அதனால தான் வந்து கேஜ் லென்த்தை நான் ஐ எம் சூஸிங் தி கேஜ் லென்த் little bit far away from the grip. Okay, fine. So ASTM standard padi, this is the value. I want you guys to remember it, especially நீங்க public sector exam prepare பண்ணிருக்கீங்க, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணணும். ஓகே, ஸோ 5.65 into root of A0 வந்து கேஜ் ஏரியா, அது வந்து π/4 into D0². ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த ரிலேஷன் பிட்வீன் கேஜ் லென்த் அண்ட் கேஜ் ஏரியா இஸ் செட். அண்ட் இந்த கேஜ் ஏரியா தான் நம்மளோட ஒரிஜினல் ஏரியாவை எடுத்துப்போம். கேஜ் லென்த்து தான் நான் ஒரிஜினல் லென்த்தாக எடுத்துக்க போகிறேன். ரைட். அண்ட் அதர் தென் தட் இந்த சைடில் இருக்க மெம்பர், இந்த சைடில் இருக்கிற மெம்பர் பற்றி ஐ எம் நாட் கோயிங் டு வரி நவ். ஸோ இதை எடுத்தாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ we will be having 2 points, right?
A and B. அதுதான் என்னோட கேஜ் லென்த். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நான் அதை ஜஸ்ட் அட்டாச் மட்டும் பண்ணியிருக்கும் போது எந்த லோடுமே ஆக்ட் ஆகாது. நவ் ஐம் ஸ்டார்டிங் டு மூவ் திஸ். ஓகே, இது மேலே கீழே மூவ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஐம் ஸ்டார்டிங் டு மூவ் அப்போ தான் என்னால் டென்சைல் லோட் அப்ளை பண்ண முடியும். நான் கீழே மூவ் பண்ணேன்னா கம்ப்ரெசிவ் லோட். ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் டூயிங் டென்சைல் டெஸ்ட். ஸோ யூடிஎம்ல கம்ப்ரெசிவ் டெஸ்ட்டும் பண்ணலாம், கம்ப்ரெஷன் டெஸ்ட்டும். ஸோ நவ் ஐம் அப்ளைங் லோட். அதாவது நான் வந்து அப்படியே மேலே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிராஜுவலாக. ஸோ ஜீரோவில் ஆரம்பித்து load keep on increasing. Okay, keep on increasing. So keep on increase ஆகிட்டே இருக்கும். At one pointல it will break, it will fail, that is it will fracture. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்காக இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ஜீரோவில் ஆரம்பித்து பொறுமையாக we are going to increase the load. அது as I keep on increasing, at one point it will fracture. Okay, right. ஸோ நான் இப்போ இந்த when I'm moving it, that is when I'm doing the experiment, என்னால் 2 விஷயத்தை மெஷர் பண்ண முடியும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடு. ஏன்னா லோடு நான் தான் கொடுக்குறேன். இது எவ்வளோ மூவ் பண்ண போகிறேன் அப்படின்றது நான் தான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட லோடு வந்து என்னோட லோட் டைலில் இட் வில் பி விசிபிள் டு அஸ். ஸோ ஃப்ரம் லோட் டைல் ஐ வில் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் P. ஓகே, ஐ வில் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் P. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் கேஜஸ், எக்ஸ்டென்சோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில what is that டிவைசஸ் இருக்குது. அந்த டிவைசஸை வந்து நம்ம இந்த நம்மளோட டெஸ்ட் ஸ்பெசிமெனில் அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ தட் இந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ டிஃபார்ம் ஆகுது அப்படின்றத அந்த எக்ஸ்டென்சோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெயின் கேஜஸ் மெஷர் பண்ணி சொல்லிடும். ஸோ we will get both P and delta. ஸோ டைரக்டாக அதாவது கரஸ்பாண்டிங் டு P1, P2, P3, delta 1, delta 2, delta 3. ஓகே, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லோட்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கர்வ்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஒன் பர்டிகுலர் ஏரியா. சி, நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஒரே ஒரு டயக்ராம் தான் காமிக்க போகிறேன். பட் ஆக்சுவலி வில் பி டூயிங் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வித் நம்பர் ஆஃப் ஏரியாஸ். ஓகே, ஏரியாஸை மாற்றி லைக் இனிஷியலாக ஒரு ஏரியாஸ், அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு ஏரியா சூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் சூஸ் பண்ணி, அதாவது அந்த ஸ்பெசிமெனோட ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா சொல்லுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் சூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் லோட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, அண்ட் தென் கரஸ்பாண்டிங் ஏரியா தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஏரியா, ஒரிஜினல் ஏரியாவை நான் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். லோட் பை ஒரிஜினல் ஏரியா, I will get my stress. And similarly deflection by original area. See, இந்த ஒரிஜினல் ஏரியா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மாறி வரும். ஓகே, பட் அல்டிமேட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, ஸோ லோட் பை ஏரியா இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் deflection by original length. Okay, deflection by original length, that is nothing but strain. ஸோ இந்த P versus டெல்டாலேருந்து ஒரிஜினல் ஏரியா அண்ட் ஒரிஜினல் லென்த்தை டிவைட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறோம். Okay, and now from this I'm going to plot it. Okay, see, different areas vechchu namba different experiments by choosing different areas. Okay, so number of experiment, not 1 or 2. Okay, hundreds of experiment with different areas panni நம்ம இந்த ஃபைனலாக இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதனால the final stress strain relationship is independent of the டைமென்ஷன்ஸை பொறுத்து அது டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஏன்னா வந்து ஐ எம் டூயிங் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ தட் ஃபைனல் அவுட்கம், ஃபைனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், நம்மளுக்கு கிடைக்க போகிற டயக்ராம், த ஐடியலைஸ்டு டயக்ராம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி டைமென்ஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ டைமென்ஷன் இண்டிபெண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஐம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல். ஸோ நான் மைல் ஸ்டீலுக்கு பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஃபார் மைல் ஸ்டீல் ஐ வில் டூ, different areas for aluminum I will do, different areas for cast iron I will do. So அந்த மெட்டீரியலை பொறுத்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் மாறும். பட் ஏரியாவை பொறுத்து மாற போகிறது இல்லை. பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபைனலாக அதை வந்து ஐ எம் ஜஸ்ட் கம்பைனிங் ஆல் த ரிசல்ட் டு ஃபார்ம் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். நீங்கள் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே ஒரு ஏரியா வச்சு பண்ணீங்க அப்படின்னா யூ won't able to get any outcome. பட் நான் நம்பர் ஆஃப் ஏரியாஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கோரிலேட் பண்ணி ஐ எம் கெட்டிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ த ஃபைனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் விச் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி டைமென்ஷன்ஸ், இட் இஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த மெட்டீரியல். ஸோ அதனால் டேரெக்டாக அந்த டயக்ராமில் வந்து நான் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நவ் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது ஒரிஜினல் ஏரியாவோட டிவைட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், டிஃப்ளெக்ஷன் பை ஒரிஜினல் லென்த்தோட டிவைட் பண்ணால் ஸ்ட்ரெயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு, தீஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் okay
conventional or nominal or engineering stress and strain. Okay, so in the stress and strain வந்து true stress true strain கிடையாது. ஏன் true stress true strain கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு சைடு லோட் அப்ளை பண்ணுறேன். ரெண்டு சைடு லோட் அப்ளை பண்ணுறேன். அகெயின் யூ நீட் டு நோ பாய்சான்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ நான் ரெண்டு சைடு லோட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? லென்த் ஆஃப் த மெட்டீரியல் will increase. But in the same way, the cross-section area will decrease, right? Cross-section area will decrease. So, கரெக்டான way to calculate stress என்னன்னு பார்த்தீங்கன்னா, load by instantaneous area. அதாவது அந்த இன்ஸ்டன்ட்ல நான் இப்போ ஒரு 100 நியூட்டன் ஆஃப் லோட் அப்ளை பண்ணியிருக்கேன்னா, அந்த 100 நியூட்டன் ஆஃப் லோட் அப்ளை பண்ணியிருக்கும் போது எவ்வளோ இங்கே cross-section area இருக்குது? ஏன்னா cross-section area மாறப்போகுது. நான் லோடை இன்க்ரீஸ் பண்ண லென்த் இன்க்ரீஸ் ஆகும், cross-section area டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் வில் வேரி, ஏரியா மாறும். ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா லோட் பர் இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. சிமிலர்லி ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து டிஃப்ளெக்ஷன் பர் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகே, ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ் ட்ரூ ஸ்ட்ரெயினை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைய மாட்டோம். நம்ம வரைய போகிறது என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ தட் லிட்டில் பிட் லேட்டர். ஓகே, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷனை நம்ம நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதை கரஸ்பாண்டிங் ஏரியா அண்ட் கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் ஏரியா அண்ட் கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் லென்த்தால் டிவைட் பண்ணி கன்வென்ஷனல் நாமினல் ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதை கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பிளாட் இஸ் அ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் கோயிங் டு டிசைட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவும் லென்த்தும் கன்யூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்டில் அந்த அப்ளை பண்ணியிருக்க லோடில் எவ்வளோ ஏரியாவோ அந்த ஏரியாவை நான் லோடோட டிவைட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்க போகிறது ட்ரூ ஸ்ட்ரெஸ். சிமிலர்லி சேஞ்ச் இன் லென்த் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் இஸ் கோயிங் டு கிவ் மீ ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ ஏன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் நான் வந்து டயக்ராம் வரையலை, ஏன் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைகிறேன் அப்படின்றத நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஓகே, இந்த கொஷின் ஓகே ஐ ஹாவ் ரைஸ்ட் யூ ஒன் கொஷின், பட் இன்னொரு கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சார், ஏன் நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையணும்? எனக்கு தான் டைரெக்டாக லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. எனக்கு டைரெக்டாக லோட் டிஃப்ளெக்ஷன் வந்து லோட் வந்து லோட் டயல்லையும் டிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸ்டென்சோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெயின் கேஜஸ்லையும் கிடச்சிருது. நான் ஏன் லோட் வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் வரைஞ்சி அனலைஸ் பண்ணக்கூடாது? வை நாட் திஸ்? வி won't do it. Okay, we won't do it. That is for sure. ஏன் அதை பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கான ரீசனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா we will see the we will see the stress strain diagram for mild steel. Okay.